குக்கு செய்திகள் நேயர்களுக்கு இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சீமானை கொண்டாடியது போல் திராவிட இயக்கம் யாரையும் முன்பு கொண்டாடியதில்லை, இனியும் ஒருவரை கொண்டாடப் போவதில்லை. 3ஆம் நாள் ஒரு கல்யாணத்துல போய்கிட்டு தான் திராவிடம், பெரியார் தான் எங்கள் தந்தை, இப்படி பேசுறப்ப நம்மளுக்கு மக்கள் நல காரியங்களை கொண்டுட்டாங்க அப்படின்னா நம்ம அவரை தொடப்பொருள் எல்லாமே பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இப்போ விஜய்னு புதுசா ஒரு ஒப்பமாளி என்ன பண்றாருன்னா பெரியாரு அப்படின்றப்பதான் நம்மளுக்கு என்ன ஆகுது, என்ன எல்லாமே அங்க போயிட்டு என்ன உள்துறை செயலாளரும் சரி பிரதமரும் சரி இந்த ஒரு சதி வேலையை பார்க்குறாங்க. என்ன சதி வேலை பார்த்தாலும் திமுகவை இவங்களால அழிக்க முடியாது. இங்க போன நாடாளுமன்ற தேர்தலில் 3 முறை பேசினாரு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள். என்ன சொன்னாரு? இங்க பாரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கூட, இந்த சீமானுக்கு புரியாம பேசாரு மாப்பிள்ளைகிட்ட. எனக்கு நான் இப்ப அவர்கிட்ட பேசல இந்த 3 நாளா, எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. ஆமா, இங்க பாரு, நாங்க எந்த நாயையும் கால பிடிக்கல. 2ஆம் கல்யாணத்துக்கு குழந்தைய கல்யாணம் பண்ணி சாட்சி கெழுத்து போட்டார் அவர். பாருக்கண்ண, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, எதிரிய வீழ்த்துறதுக்கு எதிரிய வச்சு நாங்க வேலை பார்த்தோம். புரிஞ்சுக்கோ, எங்க வீழ்த்தினீங்கன்னு தெரியல. ஆதரித்த வீழ்த்துவதற்கு ஒரு ஆரிய சமரசம் செய்யாம தொடர்ந்து தோல்வியில நின்றுகிட்டு மக்கள் மத்தியில நின்று போறாரு. அவருடைய ஆசை தமிழ்நாட்டை ஆட்ட போடணுங்கிறது. ஆமா, எங்க குடும்ப சண்டையில நீங்க ஒண்ணும் தலையிட வேண்டாம். இது எங்க பாருங்க, எங்க குடும்பத்துக்குள்ள எங்க கட்சிகளுக்குள்ள நாங்க என்ன வேணாலும். பெரியார் உங்க கட்சி இல்ல. இந்த ரவுடித்தனம் அராஜகத்தனம் டெபாசிட் வாங்கிருவீங்களா? நீங்க காசு கொடுக்காம இருப்பீங்களா? அத நாங்க காசு கொடுக்குறோம், நீங்க புடிச்சு உங்களுக்கு கொடுக்காத காசை இப்ப மக்களுக்கு ஓட்டுக்கு 1000 ரூபாய்க்கு மேல கொடுக்காம இருப்பீங்களா? நீங்க நாங்க காசு கொடுக்க மாட்டோம், கத்திரிக்காயும் கொடுக்க மாட்டோம். குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவை சார்ந்த மரியாதைக்குரிய டாக்டர் ஜி காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய வெற்றி தமிழன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு வெற்றி தமிழன் சார், திரு சீமான் அவர்கள் பெரியார் குறித்த அந்த சர்ச்சை பேச்சுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியிலிருந்து சாரசாரியாக வெளியே வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் ஃப்ளாஷ் நியூஸ் வரதை பார்க்குறோம். மேலும் உங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர்களே ஒரு கழக குரல் எழுப்பியிருக்கிறாரு, ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறார்கள். செயற்குழு கூட்டி இந்த முடிவு எடுக்கப்படலை, அவருடைய சொந்த கருத்து, ஒட்டுமொத்த நாம் தமிழர்களோட கருத்து இல்லைன்னு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? 1-2 பேரோட கருத்து. இப்ப என்னன்னா, தோசை மதிமாறன் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அவர் அந்த தோசையிலே ஜாதி பாகுபாடு இருக்குன்னு அவ்வளவு தொழில்நுட்பமா யோசிச்சவர். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, சீமானை கொண்டாடியது போல் திராவிட இயக்கம் யாரையும் முன்பு கொண்டாடியதில்லை, இனியும் ஒருவரை கொண்டாட போவதில்லை. சீமான் திராவிட இயக்க மேடைகளில் பேசியதனால் அதனாலதான் அந்த இயக்கம் வளர்ந்துச்சுன்னு அவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அதுல பெரியார் அவர்களை பேசுவார், பிரபாகரன் அவர்களையும் பேசுவார். பிரபாகரன் அவர்களுக்கும் அவர் தனி ஈழத்தை பத்தி பேசுறப்பையும் மக்களோட அந்த செல்வாக்கு அதிகம், சீமானுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம தீவிரமா இயக்கத்தை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லி தோசை மதிமாறன் ஐயா சொன்னார். அதான் அதனால இப்ப பெரியாரை ஏன் அடிக்கணும் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா, இவங்க என்ன தவறு செஞ்சாலும் திமுகல ஒரு குறைய சொல்லக்கூடாது. ஏன்பா அந்த சரி செஞ்சா நல்லா இருக்குமே, நீங்க போட்ட பாவம் திருவண்ணாமலையில ஆத்தோட போதே, காரைக்குடியில ஆத்தோட போதே, இதெல்லாம் எது கேட்டாலும் கம்முன்னு இருந்துட்டு ஏதாவது அவங்க ஊடகத்தை போட்டு விட்டுட்டு ஸ்டாலின் தான் வராருன்னு போட்டுட்டு 3ஆம் நாள் ஒரு கல்யாணத்துல போய்கிட்டு தான் திராவிடம், பெரியார் தான் எங்கள் தந்தை, இப்படி பேசுறப்ப நம்மளுக்கு வெறுப்பு. மக்கள் நல காரியங்களை கொண்டுட்டாங்க அப்படின்னா நம்ம அவரை தொடப்பொருள் இல்லை, எல்லாமே பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இப்ப விஜய்னு புதுசா ஒரு ஒப்பமாளி என்ன பண்றாருன்னா பெரியாரு அப்படின்றப்பதான் நம்மளுக்கு என்ன ஆகுது, என்ன எல்லாமே அங்க போயிட்டு என்னத்துக்கு பண்ணிட்டு அவர் போயிட்டாரு, அவங்க செஞ்ச நல்லதை பேசுவோம், தப்பு இல்லை, எல்லாம் அங்க ஒளியறதுனாலதான் நம்ம அடிக்க முடியும். அவர் உயிரோட இருந்தா கூட பெரியார் எங்களை. நீங்களே பாயிண்ட் வந்துட்டீங்க. திரு விஜய் அவர்கள் இப்போது ஒரு பிரபலமான ஒரு நடிகர், அவர் இப்போது அரசியல் வந்திருக்கிறார், அவரும் பெரியாரை முன்னிலைப்படுத்துகிறார்
அப்படிங்கிறப்பதான் கூடுதல் ஒரு எரிச்சலை ஏற்படுத்தி விட்டதா நாம் தமிழருக்கு? எரிச்சல் இல்ல, ஒரே குட்டையில ஊர்னமா தமிழ்நாடு முழுக்க இவங்க குட்டையா வச்சிருந்தனால அவரோட பார்வை. விஜய்ன்றது என்னன்னா அவர் மௌனமா தான் இருக்கிறார். மாநாட்டுல பேசுனதை தவிர வேற எங்கேயும் அவர் பேசல. நீட் தேர்வுக்கு எதிராக அறிக்கை விட்டுருக்காரு. அறிக்கை எல்லாம் வர்றாரு. எதுவும் வாய் திறந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்போ தைரியமா எதுவும் பேசல. அதனால அவருக்கும் இந்த ஊர்ல இருக்கிறது என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிறாரு. இல்ல இப்ப விஜயினுடைய இந்த பெரியாரோட ஆதரவு நிலை, பெரியாரை தன்னோட கொள்கை தலைவராக அறிவித்த பிறகுதான் நாம் தமிழர் கட்சி இவ்வளவு பதட்டமா. நீங்க கேட்ட கேள்வியிலேயே கொள்கை தலைவர் அப்படின்றப்ப விஜய்க்கு என்ன கொள்கை இருக்குன்றது நம்ம பார்க்கணும். அவர் எழுதி கொடுத்ததை வாசிச்சுட்டாரு. அவர் என்ன விஜயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கெட்டதாகவும் இல்லை நல்லதாகவும் இல்லை. அவர் எதுவுமே மௌனம் தான். அவர் ஏதாவது செஞ்சு ஏதாவது அவரு வீரியமா பேசி எடுத்து சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அடுத்து அவருக்கு கவுண்டர் கொடுக்கலாம், நல்ல கருத்தை வந்து ஆதரவு தெரிவிக்கலாம். உண்மையிலே பெரியார் ஐயா உயிரோடு இருந்திருந்தாரு, ஈவ ராமசாமி ஐயா இருந்தார் அப்படின்னா அவர் எதிர்த்து பேசுற ரசிக்கக்கூடிய குணாதிசயம் படைத்தவரும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். நம்ம பேசுறதுதான் ரசிப்பாரு. அவங்க பக்த கொடிகள் திமுக அந்த ஒட்டுணிகள் அவங்க பண்றதை ரசிக்க வாய்ப்பு. திரு காமாட்சி ஐயா எதற்கெடுத்தாலும் பெரியார் பெரியார் பெரியார், புதுசா ஆரம்பிக்கிற கட்சியை கூட பெரியார் 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 என்று முன்னிலைப்படுத்துகிறார்கள். இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஆயிடுச்சா? அதாவது எவ்வளவோ சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கட்டும், இந்த மாநிலத்திற்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கட்டும், இதில் எல்லாமே நம்ம திராவிட மாடல் அரசு கோட்டை விட்டுட்டு இப்போ ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம மேடை ஏறுறோம் அப்படின்னா இதுதான் திராவிட மாடல், இதுதான் எங்கள் ஐயா பெரியார் அவர்கள் கொடுத்த சமூக நீதி சுயமரியாதை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்சியினுடைய தோல்விகளை மறைப்பதற்கு பெரியார் ஒரு கேடையா பயன்படுத்திக்கிறீங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய குற்றச்சாட்டு. எந்த விதத்திலும் நாங்கள் அந்த மாதிரி ஒரு ஈனமான செயலில் ஈடுபடுவதில்லை. எங்களுடைய அரசு இது திராவிட மாடல் அரசு, திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய கட்சி நாங்கள் தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டு அதன் வழி வந்தவர்கள் நாங்கள். சரி, அவர் பிரிஞ்சு வந்தவங்க. திராவிட மாடல் என்ற இந்த சொல்லாடலை உருவாக்கியது யார்? ஏன்னா கலைஞர் அவர்கள் இதுவரையில் 18 ஆண்டுகளும் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தியிருக்கிறார், ஆட்சி செய்திருக்கிறார் தமிழகத்திலே. ஆனால் அவர் கூட உபயோகிக்காத வார்த்தை இந்த திராவிட மாடல் என்ற வார்த்தை. அதே போல ஒன்றிய அரசு, கலைஞர் அவர்களே மத்திய அரசு என்றுதான் குறிப்பிடுவார். மேலும் டாக்டர் ஐயா தான் நடுவண் அரசு, சரியான தமிழ் வார்த்தையை அவர் பயன்படுத்தி பேசுவார். அதுல கூட நம்ம இப்போது ஆட்சி வந்ததுல இருந்து ஒன்றிய அரசுங்கிற ஒரு வார்த்தையை உபயோகம். ஒன்றியம் என்ற சொல் என்ன? கூட்டமைப்பு. சரி, ஒன்றியங்கிறது கூட்டமைப்பு. சரி, அது மத்திய அரசுன்னு பேசுறவங்க எல்லாத்தையுமே ஒரு அக்யூஸ்ட் பார்வையா பாக்குறதுங்கிறது சரியா? அக்யூஸ்ட் பார்வையா பாக்கணும். அக்யூஸ்டா இருந்தா அக்யூஸ்டா தானே பாக்கணும். அக்யூஸ்ட் அப்புறம் எப்படி பாப்ப? இல்ல சார், அதுல ஒரு குற்ற பார்வை போல் பார்ப்பது. மத்திய அரசுன்னு சொன்னாலே அப்ப வலதுசாரியா இருக்கும். ஆமையா, தேசியவாதி பாரு. கொஞ்சம் பொறு, நீ ஒரு கேள்வி கேட்ட இல்ல, நான் பதில் சொல்லுங்க. இந்த வாரம் போன வாரத்துல கடைசியில நமக்கு 17,000 ரூபாய் ரிலீஸ் பண்ணாங்க. எத்தனை சதவீதம்? வெறும் 12%. சரியா? இப்போ உத்தரப்பிரதேச, பீகார், ஆந்திர பிரதேச இங்கெல்லாம் 40% ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப 12% நமக்கு கொடுத்து அங்க 40% கொடுத்தா அதிகம். இதுதான் போன ஆண்டும் அதே தான் நடந்துச்சு, சென்ற ஆண்டும் அதே தான், இந்த ஆண்டும் அதே தான்னா அப்ப நம்ம அதிகமா வரி கொடுக்குற நம்ம கிட்ட இருந்து புடுங்கி நீ வரியை அதிகமா கொடுக்காத, நம்மள பாதி வரி கூட கட்டல. இவனுக்கெல்லாம் பெரிய மாநிலம் சொல்றக்கூடிய ஊபியில 80 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கவன் நம்ம அளவுக்கு வரி கட்டல. ஆனா நம்மள பாதி வரி கட்டக்கூடியவனுக்கு அவனுக்கு 40%, நமக்கு வெறும் 12%. இந்த பணத்தை வச்சு நம்ம நாக்கு ஒலிக்கிற நம்மகிட்ட இருக்கிறத அப்புறம் புடுங்கிட்டு போற நீ புடுங்கிட்டு போய் வச்சுக்கிட்டு நீ இது பண்ணும்போது அப்ப அவனை திருடனை பாக்குறது மாதிரி பார்க்காம நல்லவனை பாக்குற மாதிரியா பார்க்க முடியும்? என்ன நயவஞ்சகத்தனமா நீ பேசுற? இல்லையா, இது என்ன லொல்லையா? இது ஒரு நல்ல சாக்கு. இது ஒரு இந்த சாக்கை குறிச்சு வச்சுக்கோங்க. நாளை பின்ன பிஜேபி கூட்டணி போனோம்னா நம்ம மாநிலத்தை வஞ்சிக்கிறாங்க, ஒருவேளை நம்ம கூட்டணி வச்சோம்னா நமக்கு உண்டான ஃபண்ட் வரும், நமக்கு உண்டான உரிமைகளை பெறலாம்னு சொல்லி ஒரு நல்ல சாக்கா இருக்கும். இல்ல இப்ப அவங்கள்ட்ட கூட்டணி தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட வருமானம் வந்திருக்கும். இப்ப ஏற்கனவே அவனுக்கு ஒரு 15,000 கோடி கொடுத்தானுங்க, திரும்ப ஒரு 28,000 கோடி கொடுத்தானுங்க, இப்ப 40,000 கோடி. மெட்ரோக்கான இந்த செகண்ட் ஃபேஸ்க்கான ஃபண்ட் எடப்பாடியார் அவ்வளவு கூட்டணியில இருந்தே வலியுறுத்தினார், வரல. ஆனா இங்க எதிர் திசையில இருக்கக்கூடிய கூட எடப்பாடிக்கு தான் ரைட்டு போகுது, ஏடிஎம்கே ஆளுங்களுக்கு தான் ரைட்டு போகுது. இல்ல இங்க திமுக மட்டும் ஒண்ணும் வரல. இல்ல இங்க துரைமுருகன் அவர் வீட்டுல போயிருக்கேன்.
கலைஞர் குடும்பத்துக்கு கருணாநிதி குடும்பத்துக்கு வரல இல்ல அதேதான். இப்போ எடப்பாடியார் கூட்டணியில் இருந்த போதே கிடைக்கல. இங்க செகண்ட் ஃபேஸுக்கு நம்ம எதிரணியில இருக்கோம். பிஜேபி கடுமையாக நாங்க தான் எதிர்க்கிறோம். காங்கிரஸ் சொல்றோம், காங்கிரஸ் கூட எதிரி கிடையாது, நாங்க தான் எதிரி பிஜேபிக்குன்னு சொல்றோம். ஆனா நமக்கு செகண்ட் ஃபேஸ் உடனே ரிலீஸ் ஆகுது ஃபண்ட். அதெல்லாம் எல்லாம் கிடைக்குது. கையெழுத்து போட்டிருக்காங்கல்ல, நாங்க வந்து உங்களுக்கு இத்தனை 1000 கோடி நாங்க இதுக்கு செகண்ட் பேஸுக்கு தர்றோம். இப்ப அடுத்த தேர்ட் பேஸுக்கும் அவங்கள்ட்ட ஒப்புதல் வாங்கி தானே ஒரு டெண்டரை நம்ம கொடுக்குறோம். அப்படி டெண்டர் கொடுக்கும்போது கான்ட்ராக்ட்காரனுக்கு காசு கொடுத்தா தானே இந்த ஒர்க் நடக்கும். இல்லைன்னா அங்க பண்ணானே எங்க கப்பலூர்ல ஒண்ணு பண்ணாங்களா இல்லையா? எத்தனை வருஷம் ஆச்சு? 12 வருஷம் ஆகி போகுது. 10 வருஷம் முடிஞ்சு போச்சு. 10 வருஷத்துல இன்னுமே அங்க ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கல. அப்ப இதெல்லாம் என்ன செய்யறது? இவனுக்கு இங்க பாரு கண்ணு, தமிழ்நாடு வந்து புறக்கணிக்கிறதுல வந்து தற்போதைய ஒன்றிய அரசு வந்து முழுமையா ஈடுபடுது. அவங்களுடைய நோக்கம் நம்ம வந்து அதிகமா பணம் கொடுத்தா தானே இவனுக்கு வந்து பணத்தை செலவு பண்ணி நல்லதை செஞ்சு மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கிடுவான். நம்ம வந்து இந்த திமுக அரசுக்கு ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணணும்னா பணத்தை கொடுக்கறத நம்ம நிப்பாட்டணும்னா கெட்ட பேர் வந்துடும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்துல அதுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் சரி, உள்துறை செயலாளரும் சரி, பிரதமரும் சரி இந்த ஒரு சதி வேலையை பாக்குறாங்க. என்ன சதி வேலை பார்த்தாலும் திமுகவை இவங்களால அழிக்க முடியாது. இங்க வந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் 3 முறை பேசினாரு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள். என்ன சொன்னாரு? என்னுடைய முதல் வேலை நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை திமுகவை அழிப்பதுதான் என்னுடைய வேலை. அப்படிதான் சொன்னார். திமுக அழிப்பேன்னு சொல்லல அவரு. அப்படிதான் சொன்னாரு. கருத்தியலை வந்து இங்க இல்லாம ஆக்கும் அப்படின்னு. அப்ப அதுக்கு பேர் என்ன? திராவிட கருத்தியல். யார் கம்பெனி ஓனர்? இவங்கதான். நான் ஓனர் நாங்க தானே. அவர் தான் சொல்றாருல, ஓனர் நம்ம தானே. அப்ப திராவிடத்தை அழிச்சாச்சுன்னா ஆரியத்தை கொண்டு வந்து பாக்குறான்னா ஆரிய இங்க பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இந்த சீமானுக்கு புரியாம பேசாரு மாப்பிள்ளைகிட்ட. எனக்கு நான் இப்ப அவர்கிட்ட பேசல இந்த 3 நாளா. எனக்கு வந்து ரொம்ப கடுப்பா இருக்கு. பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா. என்ன காரணம்னா இப்ப வந்து ஆரியத்தை வந்து மறைமுகமா இவர் ஆதரிக்கிறாருன்னு தான் அர்த்தம். என்றைக்கு வந்து தந்தை பெரியாரையும் திராவிடத்தையும் எதிர்த்தாரோ அன்றைக்கு வந்து ஆரியத்தை ஆதரிக்கிறாருன்னு அர்த்தம். ஆரியம் உள்ள வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஒண்ணும் இல்ல. எங்க வரல ஆரியம்? நீங்க திராவிடன் ஒரு சித்தாந்தம் சொல்றீங்களே, அதே ஆரியத்துக்கு எதிரான சித்தாந்தம் தமிழ் தேசியங்கிற ஒரு சித்தாந்தத்தை இவங்க கொண்டு வராங்க. இந்த சித்தாந்தம் வந்து இங்க தமிழகத்திற்கு ஏதுவானது. இது இந்த சித்தாந்தம் ஆரிய எந்த பார்ப்பனிய எந்த அந்நிய சக்திகளுக்கு வந்து இது இடம் கொடுக்காது. இது இந்த நம்ம மண்ணுக்கான சித்தாந்தம், மக்களுக்கான சித்தாந்தம்னு சொல்லி முன்னிலைப்படுத்துறாங்க. பெரியார் அதுக்கு முற்றிலும் எதிராக இருந்தவர் நம்ம இனத்து மக்களுக்கு அப்படின்னு சொல்லி வாதங்கள் வைக்கிறாங்க. அதெல்லாம் கடந்த காலங்கள். அதெல்லாம் எப்ப முடிஞ்சு போச்சு? எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன பேச்ச கேட்க முடியல. முன்னிலைப்படுத்துறீங்க. அவரு என்ன சொன்னாருங்கிறத புரியாமலே எல்லா முட்டாள்களும் பேசுறீங்க. அவர் வந்து என்னத்தை நான் சொன்னாலும் அவரோட பயனுக்கு இருங்க சார். என்னத்தை சொன்னாலும் இந்த காட்டு மிராண்டி பயல்களுக்கு, தமிழ் பேசுற பயல்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம ஆரியத்தை ஒழிக்கணும்டா, பாப்பான ஒழிக்கணும்டான்னா பாப்பான் வீட்டு பொண்ணை கட்டுற, பாப்பான் வீட்டுக்கு பொண்ணை கொடுக்குற, அவனுக்கு அவன் கல்வி குடிக்கிற. பெரியாரே சொல்லாத கருத்து எது சொல்லல? பிராமணர்களுக்கு எதிரான இந்த கருத்து உமாநாத்துடைய அந்த அம்மா இப்ப இதுல போயிட்டு இருக்கு, ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அந்த அம்மா வந்து கல்யாணத்துக்கு தலைமை தாங்கணும்னு போய் அங்க கேட்டிருக்காங்க பெரியார்ட்ட. என்ன கம்யூனிட்டின்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி உமாநாத்து பேர் என்னன்னு கேட்டதுக்கு உமாநாத்து சொன்னதுக்கு என்ன கம்யூனிட்டின்னு கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு அவங்க வந்து பிராமின்னு சொன்ன உடனே, ஏன் வேற ஆளு எவனுமே தமிழ்ல கிடைக்கலையா, அவனுக்கு பிராமின் தான் பாப்பா பையன் தான் கிடைச்சானா அப்படி பேசியிருக்காரு. அப்ப ராஜாஜி கால கல்வி குடிச்சது யாரு? இங்க பாரு, அவரு பாப்பாங்க பிராமணன் தானே. இங்க பாரு, நாங்க எந்த நாயையும் கால குடிக்கல. ரெண்டாம் கல்யாணத்துக்கு குழந்தைய கல்யாணம் பண்ணி சாட்சி கழுத்து போட்டாரு அவரு. பாருக்கண்ண ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. எதிரிய வீழ்த்துறதுக்கு எதிரிய வச்சு நாங்க வேலை பார்த்தோம். புரிஞ்சுக்கோ. எங்க வீழ்த்துறீங்க தெரியல. ஆதரித்த வீழ்த்துவதற்கு ஒரு ஆரிய காமராஜர் 67 தேர்தல்ல நாங்க வந்து இந்த காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துறதுக்காக, அன்றைக்கு இருந்த காங்கிரஸ், இன்றைக்கு இருக்க காங்கிரஸை வீழ்த்துவதற்கு நாங்கள் என்றோம் ஒன்று சேர்ந்தோம். புரிஞ்சுக்கோ. அன்னைக்கு ஒண்ணு சேர்ந்துதான் நாங்க வந்து அவங்கள வீழ்த்தணும். புரிஞ்சதா? அதன் பின்னாடி கூட ராஜாஜி வந்து எப்படியாவது நாங்க கூட்டணியில எங்களுக்கு இடம் வேணுங்கிற மாதிரி ஒரு சுத்து வந்தாரு.
அப்ப இவர் தான் ஹண்டே தான் எம்எல்ஏ வந்தாரு. அப்படி ஒரு ரவுண்ட் வந்தாங்க. அதை வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லி அன்றைக்கே வந்து பேரறிஞர் அண்ணா வந்து கலைஞரை நம்ம பெரியாரை பார்த்து பேசி அதை முட்டுப்பட்ட வச்சாச்சு. சோ ஆகையினால நாங்க அவங்கள வளர்த்து விடல, அவங்கள வச்சு நம்ம டெவலப் ஆயிக்கிட்டோம், அவ்வளவுதான். சந்தர்ப்பவாதம் தான் இதுல நீ கூட சொல்ற இல்ல. இப்ப வந்து நீங்க சர்மாவை கைக்கு போட்டிருக்கீங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவரை யூஸ் பண்றீங்கன்னு சொல்ற இல்ல. நாங்க காசை கொடுத்து அவனை விலைக்கு வாங்கி நாங்க வேலையை பாக்குறோம், அவ்வளவுதான். ஒருவேளை இப்போ தான் தமிழரால சமரசம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த சீமான் அவர்களால வந்து ஒரு மத்திய அமைச்சராவோ அல்லது ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆக முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இங்க பாரு, ஒரு சமரசம் செய்யாம வந்து தொடர்ந்து தோல்வியில நின்றுகிட்டு மக்கள் மத்தியில நின்று போராடுறாரு. அவருடைய ஆசை தமிழ்நாட்டை ஆட்ட போடணுங்கிறது தான். ஆட்டை போடணுங்கிறது. ஆமா, திமுக அவருக்கு தமிழ்நாடுதான் அவருக்கு குறி. தமிழ்நாட்டை ஆட்ட போடணும். தமிழனுக்கு தமிழ்நாடு. டெல்லிக்கு போனா அங்க ஆப்பு வச்சிருவாங்க, அவங்க பேசவே மாட்டான். டெல்லிக்காரன் பேச மாட்டான். நீங்க சொன்னீங்க பெரியார் அவர்கள் பேசிய துணியை வந்து நீ சரியா புரிஞ்சுக்காம பேசுற அப்படின்ட்டு. இப்போ ஒரு வீட்டுல ஒரு தாயார் தன் பிள்ளைகளை திட்டுனா அது பாசத்துல திட்டுன்னு எடுத்துக்கலாம். பெரியார் யாரு தமிழர்களை வந்து திட்டுவது அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நாங்க வந்து பெரியார் வந்து அன்றைக்கு தமிழர்களை திட்டுனாரு. ரோசம் வரட்டும், இவங்களுக்கு புத்தி வரட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் அவர் திட்டினாரே தவிர அவர் தமிழை நீச பாசைன்னு சொல்லி திட்டினதுக்கு காரணமே இவங்களுக்கு புத்தி வரட்டும் தான். அப்பவே புத்தி வரல. ஏன் பாருங்க, எல்லா அப்ப வந்து நம்ம வந்து இது தமிழ்நாடு, நம்ம இங்க அவங்களுக்கெல்லாம் புத்தி வர. இங்க பாருங்க, நம்ம தமிழ்நாட்டுல சென்னை மாகாணமா இருக்கும் போது பேசுறோம் பேச்சு புரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்ம சென்னை மாகாணமா இருந்தோம். சென்னை மாகாணத்துல மற்றவனுங்கெல்லாம் நல்லா இருக்கானுங்களேடா, நீ ஏன்டா இந்த மாதிரி இருக்கீங்க தமிழனுங்கன்னு சொல்லி அந்த கோபத்துலதான் அப்ப பேசுனது. 47 இதுக்கு முன்னாடி, அதாவது சுதந்திர அடையறதுக்கு முன்னாடி பேசின பேச்சுக்கள் இதெல்லாம். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த பேச்செல்லாம் கிடையாது அவர்கிட்ட. இதெல்லாம் வந்து தவறா நீங்க பெரியார் ஐயாவை அசிங்கப்படுத்தியது, அவரை கேவலப்படுத்தியது காலங்காலமா திமுக. அவர்கிட்ட இருந்து விலைக்குதான் திமுகவே உருவாச்சு. எப்படி உருவாச்சு? வேலூருக்கு வந்தாரு, இங்க ஒரு ஆளை கூட்டிட்டு போயிட்டாரு, ஒரு பொண்ணு மணியம்மையை கூட்டிட்டு போயிட்டாரு. அவரு போய் அப்படி கல்யாணம் பண்ணிட்டனாலதான் திமுகவே வளர்ந்துச்சுன்னு துரைமுருகன் பெருமை பேட்டிக்கிட்டு தெரியுறாரு. அப்ப கள்ளத்தனமா இந்த மாதிரி உறவெல்லாம் பெருமை பேசிக்கிட்டு பெரியாரை வந்து அண்ணாதுரை எதுக்கு பிரிஞ்சு வந்தாரு. இங்க பாருங்க, குடும்ப சண்டை, எங்க குடும்ப சண்டையில நீங்க ஒண்ணும் தலையிட வேண்டாம். இது எங்க தமிழ்நாடு, குடும்ப சண்டையை போறதுக்கு பாருங்க, எங்க குடும்பத்துக்குள்ள எங்க கட்சிகளுக்குள்ள நாங்க என்ன வேணாலும். பெரியார் உங்க கட்சி இல்ல. யார் சொன்னா? எங்களுடைய முன்னோர் அவர் தான், எங்களுக்கு முன்னோடி அவர் தான். அவரை வச்சுதான் நாங்க புரிஞ்சுக்கோ. வெற்றி தமிழர் சார், இப்போ இந்த விவகாரத்தை ஒட்டி திரு சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு பெருமைக்குரிய ஒரு வழிகாட்டியாக இதுவரைக்கும் போட்டுக்கிட்டு இருந்தோம். நம்ம 2 தினங்களுக்கு முன்னதாக இந்த பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட பிஹைண்ட் வுட்ஸ்ல ஒரு மூத்த பத்திரிகையாளர்கிட்ட கூட பேசுறாரு, பெரியாரும் சீர்திருத்தவாதின்ட்டு. ஆனா அது 2 நாள்ல ஒரு ஆத்திரம் அடைந்து ஒரு வார்த்தை விடுறாரு, நீ அவர் எதிர்க்கிறது தான் என்னோட வேலை, அவர் என்ன, அவரும் சீர்திருத்தவாதின்னு சொன்னவர், அவர் என்ன சீர்திருத்தவாதி செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நேர்முரணா பேசுறது வந்து நேர்முறைன்றது காட்டிலும் அவரை எதிர்க்கணும்ன்ற அவசியம் இப்ப கிடையாது யாருக்குமே. அவர் இறந்துட்டு 3 நாள் ஆச்சு. அவர் நல்லது செஞ்சிருக்கலாம், கெட்டது செஞ்சிருக்கலாம், ஐயா அவ்வளவு மோசமா பேசி இருந்திருக்கலாம், இவரோட தாத்தா தானே அப்படிதான் பேசுவார், அப்படிலாம் பேசி இருந்திருக்கலாம். இப்ப அவரை குளோரிஃபை பண்ணி புனிதப்படுத்தி அவர் இல்லைன்னா எது இல்ல, அவர் இந்த அலியா கூட்டம் மாதிரி ஒரு மத கூட்டம் மாதிரி ஒரு இஸ்லாம எல்லா மதத்திலையும் பச்சனை போடுவாங்க தெரியுமா, கிறிஸ்துவ இந்து முஸ்லீம் எல்லாம் ஜெய் ஸ்ரீராமன் அந்த மாதிரி இவங்க ஜெய் பெரியார் இப்படி கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னடா அது, சமுதாயத்துல ஒரு மாற்றமும் வரல, ஒரு புரட்சியும் செய்யல, ஒன்னும் பண்ணல, இவங்க இதே பேச ஆரம்பிக்கிறான்றப்ப எதிர்த்து செய்ய வேண்டிய வேலையை ஒழிய அந்த தனி மனிதனுக்கு எதிராக எந்த ஒரு இது இல்லை. ஆனா இதுவரைக்கும் நம்ம ஒரு பெருமைக்குரிய வழிகாட்டியா நம்ம சொல்லியிருக்கோம். அதுதான் பெரியார் சொல்லவா, இவங்க இவ்வளவு பேசுறாங்களே, 2009 சீமான் வரதுக்கு முன்னாடி, அரசியல்ல கட்சி கண்டு கலம் கண்டு வரதுக்கு முன்னாடி பெரியார் டிஷர்ட்ல போட்டு திமுக ஏதாவது ஒரு மாநாடு போட்டோ இல்ல பேனர்ல போட்ட போட்டோ, இந்த ஸ்டாம்ப் சைஸை விடுங்க, பெரியார் பிறந்த நாள் நினைவு நாளை கொண்டாட போட்டோ காட்டுங்க. ஒண்ணும் கிடையாது. வைகோவனா கிட்ட பண்ணிட்டு பாருங்க, பண்ணலங்க. சீமான் தான் டிஷர்ட்ல போட்டாரு. இங்க பாருங்க, அவர் திராவிட கழகத்துல இருந்தாரு. நாம் தமிழர் வந்த தொடக்கத்திலையும் சீமான் தான் வந்து டிஷர்ட்ல சேகுவாரா கூட போட்டு, சேகுவாரா பிரபாகரன் பெரியாரையும் தூக்குன ஒரு சீமானுங்க. இங்க பாருங்க, புரியாம உங்களுக்கு எடுத்து கொடுத்த ஒரு சீமானுங்க, உங்க தலைவரை எடுத்து கொடுத்த ஒரு சீமான். இங்க பாருங்க, கமலம் போட்ட பிச்சை சும்மா இருங்க. எங்களுக்கு வந்து கூட்டத்தை காட்டுங்களேன், இருங்க, அண்ணா கூட்டத்தை காட்டுங்க இருங்க. அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்க. அண்ணா
மறைவு பெரிய நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. மட்டும் பேசிட்டு பாருங்க. நான் சொல்றது பெரிய கேளுங்க. லெவல்ல அவரும் பண்ணல, இப்பதான் பண்றாரு. பாருங்க, வைகோ மறைவு நம்மளுடைய அண்ணா மறைவுக்கு பின்னாடி தந்தை பெரியாரு, அதுக்கப்புறம் அண்ணா, அதுக்கப்புறம் கலைஞர், இந்த 3 போட்டோ தான் வரும். அதெல்லாம் இல்ல. மேல போட்டிருக்கீங்களா, கூட்டம் போட்டிருக்கீங்களா? பெரியார் டிசம்பர் 24 பெரியார் நினைவு, செப்டம்பர் 17 பெரியார் ஈவே ராமசாமி அவரோட பிறந்த நாளுக்கும் கூட்டம் போட்டிருக்கீங்களா? கருணாநிதி தலைமை தாங்க. நானே போய் மாலை போட்டுட்டு வந்திருக்கோம் கட்சியில. பெரிய லெவல்ல அது பண்ணிருக்கீங்க. அது அவங்க திராவிட கழகம்னு ஒண்ணு இருக்கு, அவங்க பண்ணுவாங்க. சார் நாங்க அவங்க திராவிட கழகம்னு ஒரு கட்சி இருக்கு, அவங்க கட்சியில கொண்டாடுவாங்க. அவங்க ஓட்டு அரசியல் கிடையாது, நாங்க ஓட்டு அரசியல். நாங்க அவங்களுக்கு தேவைன்னா பெரியார் நாங்க யாரும் இல்ல. அவங்களுக்கு கருணாநிதி ஐயா இறந்து போனா அவர் பேர சொல்ல முடியாது. கலைஞர் ஆட்சி தர முடியும். முத்தமிழர் முத்துவேல் கருணாநிதியா அவரோட ஆட்சி நாங்க திரும்ப கொடுப்போம்னு சொன்னாங்கன்னா ஓட்டு போடுவோம்னா போட மாட்டான். செத்து போய் ரொம்ப நாள் பெரியாரை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு இவரை வச்சுக்கிட்டு படம் காட்டலான்னு காட்டுறாங்க. ஆமா, நாங்க படம் காட்டுறோம். நீங்க இதே சீமான் தம்பி சொன்ன மாதிரி அன்றைக்கு பேட்டி கொடுக்கும்போது 3 நாளுக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கும்போது அவரும் ஒரு சீர்திருத்தவாதி தான், அதுல ஒன்னும் எந்த விதமான மாற்று கருத்து இல்லைன்னு பேசின இதே சீமான் அடுத்த 3 நாளைக்கு அப்புறம் அதுல எந்த வாயில பேசினாரு, இது எந்த வாயில பேசினாருன்னு சொல்லுங்க. அப்ப அந்த வாயை அடவு வச்சுட்டு புதுசா ஒரு வாயை விலைக்கு வாங்கிட்டு வந்து பேசினாரா? வாயை பத்தி பேசுறது கருணாநிதி பாருங்க, சும்மா இந்த பாருங்க. இப்ப கூட சொல்றோம் பெரியார் ஈவே ராமசாமி ஐயா, உங்களுக்கு காமாட்சி நாயகர்ன்றனால ஈவே ராமசாமி நாயக்கர் ஐயா அவர் செஞ்ச நல்லது இருந்ததுன்னா பாராட்டுறோம், வாழ்த்து சொல்றோம், எடுத்துக்கிறோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நாங்களே பேசிருக்கோம், உங்களை காட்டில அதிகமா பேசியிருக்கோம். டிஷர்ட்ல போட்டு பதிஞ்சு வச்சிருக்கோம். சரியா? நாங்க வரலாற்றுல நீங்க பண்ணாதது நாங்க பண்ணிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அவரை வச்சு ஒளிஞ்சிக்கிறதுனால, அவரை வச்சு எல்லாம் நீங்க சேட்டையை கொடுக்கறதுனால அவரை அடிக்க வேண்டியது. ஏங்க பெரியார போட்டு நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. என்ன மாசத்துக்கு படத்தை போட்டு தோசை மதிமாறனை கேளுங்க. உங்க தோசை மதிமாறன் சும்மா வளர்ந்துச்சு. திராவிடத்தை அதை இது பண்றதுக்கு பெரியார தன்னுடைய இதுல போட்டு ஆரம்ப காலத்துல நீங்க போட்டீங்க. இப்ப நாங்க என்ன வளர்த்து குடுங்கி இருக்கு, வளர்ந்தது யாராவே இப்ப நேற்று பேசுனதுக்கு எல்லா பேரும் போயிட்டு இருக்காங்க. 17 கட்சி கூட்டணி, 30 தொலைக்காட்சி, கையூட்டு, ஊழல், லஞ்சம், இந்த ரவுடித்தனம், அராஜத்தனம், காவல்துறை அதிகாரி டெபாசிட் வாங்கிருவீங்களா? நீங்க காசு கொடுக்காம இருப்பீங்களா? அத நாங்க காசு கொடுக்குறோம், நீங்க பிடிச்சி உங்களுக்கு கொடுக்காத காசை இப்ப மக்களுக்கு ஓட்டுக்கு 1000 ரூபாய்க்கு மேல கொடுக்காம இருப்பீங்களா? நீங்க நாங்க காசு கொடுக்க மாட்டோம், கத்திரிக்காயும் கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு நாங்க ஊழல் இல்லாத அரசு, நாங்களே பணம் இல்லாம எங்களுக்கு 12% கொடுத்துட்டு அவங்க கிட்ட போய் பணத்தை கேளுங்க. இங்க பாருங்க, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க அரசியல் கட்சி ஆயிட்டீங்க, அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு போன 4 நாளைக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கை வந்துருச்சு தேர்தல் ஆணையத்துல இருந்து. ஆனா நீங்க இப்ப தேர்தலை சந்திக்க போறீங்க. அப்ப தேர்தல்ல உங்களுக்கு டெபாசிட் கிடைக்குமா? அதை மட்டும் சொல்லுங்க. கிடைக்குமா கிடைக்காதா? ஐயா, மக்களோட வறுமையை பயன்படுத்தி இந்த 50 வருஷம் நாங்க திராவிட காட்சி புடிங்கிட்டோம் தள்ளிட்டோம்னு சொல்லிட்டு பெரியார் பேரை சொல்லி இழிவாக்கி மக்களை நீங்க குடி போதைக்கு அடிமையாக்கி குடி போதையை வாங்கி கொடுத்து ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்க மாட்டோம்னு சொல்லுவோம். சத்தியம் எடுங்க, பெரியார் மேலே சத்தியம் போடுங்க. நம்ம வேணான்னு சொல்ல போடுங்க, அதுக்கப்புறம் பாப்போம் யாரு வர்றாங்க. மக்களை பட்டி மாதிரி போட்டு உங்களுக்கு பாஜக ஆதரவு கொடுக்குது, ஏடிஎம்கே ஆதரவு கொடுக்குது, நம்ம கேப்டன் கட்சி ஆதரவு கொடுக்குது. ஐயா இவருடைய பாட்டாளி மக்கள் இதுதான் மௌன புரட்சி. இவங்க எல்லாம் ஆதரவுக்காகத்தான் அவங்க பிரதான ஒரு எதிர்கட்சி தேர்தலை சந்திக்கல. அதே மாதிரி நான் தான் எதிர்கட்சின்னு சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பண்ணல. நாங்க எல்லாம் இந்த நபர் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்லி அன்புமணியை பிரகடனப்படுத்தின அந்த கட்சி ஏடிஎம்கே தான் விக்கிரவாண்டியிலேயே அவங்க பாய்காட் பண்ணாங்கல்ல. விக்கிரவாண்டியில பாய்காட் பண்ணாங்க. யாரு சொன்னா? நீ உங்களுக்கு தான் போச்சு. 2000 ஓட்டு கூட வாங்க. அவ்வளவுதான். இவங்க இப்ப ஏடிஎம்கே தேர்தல போட்டி போட்டிருந்தா 3000 ஓட்டு கூட வந்து. தேர்தல்ல இவரு டிடிவி தினகரன் நின்றப்போ 2 முதலமைச்சர் டிஎம்கே எல்லாம் வாச விட்டுறாங்க. காசு மக்களோட வறுமையை பயன்படுத்தி இவங்க கொடுக்கல, அவங்க கொடுத்துட்டு அதிகமா கொடுத்துட்டாங்க, ஜெயிச்சுட்டாங்க. அதுக்கு இப்ப இவங்க அதிகாரத்தில் இருக்கனால ஃபுல் ஃபோர்ஸா முழு பணம் கொடுத்து இறைச்சி பார்ப்பாங்க. இல்ல வெற்றி தோல்வி தான் ஒரு அளவு போலாம்.
ஆமா, அரசியல் கட்சிக்கு வெற்றி தோல்விதான். இல்ல அதான் சொல்றாரு, விலைக்கு வாங்கப்பட்ட ஆமா, விலைக்கு வாங்குறது இவர்தான் போய் மரத்தை எடுத்து சொல்லி ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். ஊருக்கு தெரியுது, கத்திரிக்காயில தெரியுது. இந்த மாதிரி அவன் தவறான தகவல்களை பரப்புரை பண்ணாதீங்க இந்த சேனல்ல. எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? நாங்க பணம் கொடுக்கறது எங்களுடைய இதே பழக்கமே இல்ல. நாங்க மக்கள் நாங்க மக்களின் சேவகர்கள். ஓகே சார், இப்போ பெரியார் விவகாரத்துல இப்ப அண்ணன் சீமான் தொடர்ச்சியா என்ன வலியுறுத்துறாரு அப்படின்னா, நாட்டுடைமையாக்குங்க அவரோட படைப்புகளை. உங்களுடைய நீங்க கொள்கை ஆசானா வச்சிருக்கக்கூடிய பெரியாரோட படைப்புகளை நாட்டுடைமையாக்குங்க அப்படின்னு சொல்லி சவால் விடுறாரு. ஏன் வந்து இவர் சொல்றது நாங்க கேட்கணுமா? இவர் யாரு? நல்லதானே சார்? இவர் யாரு? எங்களுக்கு சொல்றதுக்கு இவர் யாரு? நாங்க எந்த புத்தகங்கள் எந்த படைப்புகளை நாங்க நாட்டு உடைமை ஆக்கணுங்கிறது புரிஞ்சதா? அதனால இவர் சொல்றதா நாங்க கேட்கணும்னு அவசியம் இல்ல. அவர் ஆட்சி வந்து அவரை போய் பண்ண சொல்லு, அன்னைக்கு பண்ண சொல்லு. நீங்கதான் வந்து பெரியார போட்டுறீங்க. பெரியார் சொல்லி கொடுத்தாரு, பெரியார் அறிவும் மனிதனுக்கு அழகுன்னு சொன்னாரு. அறிவுபூர்வமா வாதம் செய்வீங்க நினைச்சேன். பெரியார் சொல்றாரு என்ன? பெரியார் என்ன பண்ணல? பெரியார் சொன்னதை நீ அந்த புத்தகங்களை நாங்க இப்ப நாட்டு உடைமை ஆக்குறோம் ஆக்கல, அதை பத்தி உங்களுக்கு என்ன கஷ்டம்? எங்களுக்கு பாரு, நாங்க வந்து எதையும் நாங்க வந்து எங்களுக்கு எது தோணுதோ அதைத்தான் செய்ய முடியும். கொக்கு செய்திகள் நேயர்களுக்கு இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.